செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கிறேன். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னா, நம்ம அரசியல பார்த்து வியந்த நபர்கள். நம்ம திருமாவளவன், அப்புறம் இந்த சைடு திரும்பி பார்த்தோம்னா வைகோ அவர்கள். இவங்கள மாரி நாட்கள்லாம் பார்த்தா நம்ம வியந்திருக்கோம். பரவால்ல, இத்தன வருஷமா தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்காக கொள்கை கோட்பாடோட அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்படின்னு நான் நெறைய இடத்துல பெருமைப்பட்டுருக்கேன். ஆனா, அதே சூழல்ல திமுக ஆட்சியில தவறு நடக்கும்போது அண்ணன் ஏன் முட்டு குடுக்குறாரு? வேங்கை வயல் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல மத்த சில விஷயங்களா இருக்கட்டும். அண்ணன் ஏன் முட்டு குடுத்துட்டு இருக்கிறாரு? அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. அந்த நேரம் நம்ம அண்ணன விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். ஆனா, வாழ்க்கையில முதல் முறையா எனக்கு அவர அண்ணன்னு சொல்லக்கிறதுக்கு நாக்கு கூசுது. கூச்சமா இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த ஒரு நபரா இன்னைக்கு அவரு என் கண்ணுக்கு தெரியிறாரு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தாவேகாவோட ஆட்சியில இந்த 60 நாள்ல கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள். 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்ற சம்பவங்கள். அப்புறம் போதைப் பொருள், கஞ்சா இந்த மாரியான விஷயம். அப்புறம் தாவேகாவுல இருக்கக்கூடிய நெறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது பல முக்கிய பிரச்சனைலாம் வந்தது. ஏதோ பவுடர் கசக்கிற பிரச்சனைய பார்த்தோம். அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தோம்னா, லாட்டரி விக்கிறார்ன்ற ஒரு குற்றச்சாட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்குது. இன்னொரு சைடு திரும்பி பார்த்தோம்னா, அ கோவில் நிலத்தில ஏதோ ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி, இப்போ சமீபத்தில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவெடுத்து வந்துகிட்டு இருக்குது. அப்படியே திரும்பி பார்த்தோம்னா, லாக்கப் டெத் ஒரு 4 நடந்துருச்சு. இந்த மெடிக்கல் கிரைம் அப்படின்ற விஷயத்திலயும் நெறைய நடந்துகிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் இந்த 60 நாள்ல ஒரு மிகப்பெரிய சீரழிவு தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. ஆனா நம்ம அண்ணன் அத பத்தியெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேச அவருக்கு வாய் வரல. ஆனா இப்ப அவர் என்ன உருட்டிட்டு இருக்காரு தெரியுமா? அதாவது தாவேக்காவுடைய அனுதாபத்த பெறணும். விஜய்யோடைய பார்வை தன் மீது படணும். நம்ம எப்பேர்ப்பட்ட ஒரு முட்டுவாதி அப்படின்னு அவருக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, திமுகவும், பாஜகவும் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் இந்த சைடு பேச, அந்த பக்கம் தாவேகாவினுடைய அமைச்சர், யாரு நம்ம சீட்டு நிர்மல்குமார். அவரு உட்கார்ந்துகிட்டு இதே விஷயத்த அப்படியே பேசுறாரு. இப்ப நமக்கு என்ன கேள்வின்னா, திமுக, பாஜக கூட்டணி வைக்கிறது தான் இப்ப உங்களுக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பிரச்சனையா? நான் என்ன கேட்கிறேன், தேர்தலுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவத்துல அவங்க ஈடுபடுத்தாங்கன்னா, அது ஐயக்கத்தனம். நம்ம அதை எதிர்த்து நின்னு கேட்கலாம். தேர்தல் முடிஞ்சிருச்சு. தாவேகா ஆட்சிக்கு வந்துருச்சு. இந்த ஆட்சிக்கு வந்த சூழல்ல மக்கள் நலன் சார்ந்து மக்கள் பிரச்சனைய நீங்க எடுத்து பேசுவீங்கன்னா, துளி அளவுக்கு கூட நீங்க அத பத்தி பேசாம, நீங்க என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கிறீங்க? திமுக, திமுக, திமுக அப்படின்னு திமுக மேல பழிய தூக்கி போட்டுட்டு இருக்கிறீங்க. ரஞ்சித் ஒரு கண்டனம் ஒண்ணு குடுக்குறாரு. என்னன்னு நம்ம எட்டி பார்த்தோம்னா, சமீபத்துல அம்பேத்கருடைய சிலைய கொண்டு போய் ஒரு ஊர்ல வைக்கிறாங்க. அந்த சிலைய தொறக்கும்போது, அந்த சிலையில அம்பேத்கர் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்த மாரி ஒரு செய்தி ஒண்ணு வருது. அப்படித்தான் இருக்கு. அந்த சிலை அப்படிதான் இருக்கு. உடனே காவல்துறை தரப்புல இருந்து அந்த சிலைய வைக்கக்கூடாது. வச்சீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துரும்னு சொல்லி அந்த சிலைய தூக்குறாங்க. அத எடுக்காதீங்கன்னு சொல்லி மக்கள் ஒன்று திரண்டா, மக்கள அடிச்சு அது ஒரு 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 அம்மா ஒருத்தவங்க அவங்களுடைய தலையெல்லாம் உடைச்சு ரத்தம் ஊத்துது அந்த அம்மாவுக்கு. ரத்த வெள்ளத்துல அந்த அம்மாவ தூக்கிட்டு போறாங்க. இது ராத்திரியோட ராத்திரியா நடந்த சம்பவம். இத பத்தி எந்த செய்தி ஊடகத்திலயும், ஒரு செய்தி ஊடகத்திலயும் வரவே இல்லங்க. வரவே இல்ல. பாதிக்கப்பட்ட நபர்கள் அவங்களுடைய சமூக வலைதளத்துல அவங்க எடுத்து வீடியோல பதிவு பண்றாங்க. வீடியோ ரெக்கார்ட் எடுத்து பதிவு பண்றாங்க. அப்பதான் தெரியுது இப்படி சம்பவம் நடந்திருக்குன்னு. அண்ணன் திருமாவுக்கு இது மாதிரியான சம்பவங்கள், மக்கள் பிரச்சனை, இங்க சாதி வேறுபாடு இருக்கு. அம்பேத்கர கொள்கை தலைவரா தாவேகா வச்சுக்கிட்டு, கால் மேல கால் போட்ட மாரி அம்பேத்கர் சிலை இருக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு வன்மத்துல செயல்படுறாங்க. அதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு அண்ணனுக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா வாய் வந்துருச்சுன்னா பொட்டி வராது. பொட்டிக்காக அண்ணன் என்ன வேணாலும் பண்ணுவாரு. குட்டிக்கரண அடிக்க சொன்னா அண்ணன் அடிப்பாரு. 4 கதவு சாத்திக்கிட்டு நான் பொட்டி குடுக்குறேன், குட்டிக்கரண அடிங்கன்னா அண்ணன் அடிப்பாரு போல. என்னண்ணே இது? அ என்ன மாரியான அரசியல்ண்ணே? திமுக ஆட்சியில இருக்கும்போது, திமுகவுடைய தவறுகளுக்கு நீங்க முட்டு குடுத்தீங்க. பல இடத்துல முட்டு குடுத்திருக்கீங்க. செய்தியாளர் ஒருத்தர் என்ன நீங்க திமுககாரர் மாரி பேசுறீங்கன்னு சொன்னா அண்ணன் கொந்தளிச்சாரு. இப்ப தாவேக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கு. வந்ததுக்கு உடனே நீங்க கூட்டணியிலருந்து வெளில வரீங்க. அதுவும் நான் இவர் ஸ்டாலின் ஐயா கிட்ட கேட்டுட்டு தான் நான் வெளில வந்தேன்னு நீங்க தான் பதிவு பண்றீங்க. அண்ணன் ஸ்டாலின் கிட்ட கேட்டேன். அண்ணன் தான் சொன்னாரு. அதனால தான் கிளம்பி வந்தோம். நீங்க தான் பதிவு பண்றீங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப திமுகவும், பாஜகவும் கூட்டணி வைக்க போறாங்கன்னு இப்ப நீங்க இந்த இடத்துல பேசுறது கேவலமா இல்ல உங்களுக்கு? மக்கள் பிரச்சனைய பத்தி ஏதாவது பேசியிருக்கீங்களாண்ணே? இந்த சமீபத்தில லாக்அப் டெத் ஒரு மாற்றுத்திறனாளி
கிட்டத்தட்ட 19 இடத்துல அவர் உடம்புல காயம். அவருடைய கைய 3 தடவ உடைச்சிருக்காங்க. கொடூரமா கொன்றுக்குறாங்க. ஒரு சின்ன பையன் ஒருத்தன் சிகிச்சைக்காக அவன் ஹாஸ்பிட்டல் போறான். ஆணுறுப்ப வெட்டி எடுக்குறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை. அ இத பத்தி அண்ணன் ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காருன்னு பார்த்தா அவனும் பேசல. அண்ணன் மடைமாற்று அரசியல் பண்றாரு. தாவேக்கா இந்த அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கு. தாவேக்கா இந்த அரசியல் தான் பண்ணுது. பூரா Instagram இன்ஃப்ளூயன்சர்ஸும் உட்கார்ந்துட்டு இத பேசிட்டு இருக்காங்க. திமுகவும், பாஜகவும் கூட்டணி வைக்க போதாம். ஏன் வச்சா உங்களுக்கு என்ன? புடுங்குதா? ஏன்டா அரசியல்ல அவங்க கூட்டணி வைக்கிறது இயல்பு. இது ஒண்ணும் புதுசு இல்ல. திமுக, பாஜக கூட கூட்டணி வைக்கிறது புதுசு இல்ல. ஆல்ரெடி ஐயா கருணாநிதி அவர்களுடைய காலத்துல வச்சிருக்காங்க. இப்ப இவங்க வைக்கக்கூடிய இந்த கூட்டணி தேர்தல் சமயத்துல இருந்திருந்தா நீ சொல்ற மாதிரி அது ஐயோக்கியத்தனம் நானே சொல்லுவேன். திமுக அப்படி பண்ணக்கூடாது. இத்தனை நாளா நீங்க பாஜக எதிர்ப்புல நீங்கள் மக்கள் மத்தியில அரசியல் பண்ணிட்டு இன்னைக்கு இப்படி போய் இறங்குறீங்களே தப்புன்னு நானும் பேசுவேன். தேர்தல் முடிஞ்சிருச்சுப்பா. முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் பிரச்சனை தானே எடுத்து பேசணும். ஒரு பையன் மக்கள் பிரச்சனை பத்தி பேச மாட்டீங்க. நைட் 2 மணிக்கு 3 மணிக்கு வந்து காவல்துறை அடாவடித்தனமா கைது பண்ணுது. அத பத்தி கேட்கவே இங்க யாருக்குமே வாய் வர மாட்டேங்குது. அண்ணன் திருமாவுக்குலாம் என்ன பிரச்சனைன்னு தெரியல. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அண்ணன் நீங்க பண்ணது இப்ப துரோகம் தானே. திருமா துரோகி தான். நான் திமுக ஆதரவாளர் கிடையாது. ஆனா நியாயத்த பேசுவோம். நியாயத்த பேசுவோம். திருமா இன்னைக்கு ஸ்டாலினுக்கு, திமுகவுக்கு துரோகம் தான் பண்ணிருக்காரு. திருமா ஒரு துரோகி தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு தாவேக்கா புதுசா வந்திருக்கு அப்படின்ற காரணத்துக்காக நீங்க புதுசு வந்துருச்சுன்னு பழசு தூக்கி போடுறீங்க. தூக்கி போட்டாலும் பரவாயில்ல. எட்டி உதைக்கிறீங்க. எப்படி உங்களுக்குலாம் மனசு வருதுன்னு எனக்கு தெரியல. நார்மலா நம்ம ஒருத்தவங்க பழகுறோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு விதத்துல கூட நம்மளால அவங்க எந்த விஷயம் காயப்பற்றக்கூடாது. நம்ம ஏதோ ஒரு இடத்துல நினைப்போம். வேற ஒரு விஷயத்துல மனஸ்தாபம் வருது, பிரிஞ்சு வந்தா கூட அவங்கள காயப்படுத்திட வேணாம். சரி நடந்து போச்சு. போய் தொலை. அதுக்கான பலனை நீ வந்து அனுபவிப்பன்னு சொல்லி கிளம்பி வந்துருவோம். ஆனா நீங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம, மக்கள் பிரச்சனையை பேசாம, பாதிக்கப்பட்ட நபர்கள் கூட நிக்காம, இன்னைக்கு அதிகாரத்துக்காக நீங்க மண்டி போட்டீங்கன்னு நான் சொல்லுவேன். லிட்டரலா மண்டி போட்டீங்க. இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க. பாஜக, திமுக கூட்டணி வைக்க போறாங்கன்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரையும் வரல. சரியா? திமுக எந்த இடத்துலயும் சொல்லல. பாஜக எந்த இடத்துலயும் சொல்லல. அதுக்கான எந்த அறிகுறியும் இப்ப நமக்கு தெரியல. ஸ்டாலினும் சீமானும் ஒரே கல்யாணத்துல ஒண்ணா உட்காந்து பேசுறாங்க. உதயநிதியும் சீமானும் ஒரே கல்யாணத்துல ஒண்ணா உட்காந்து பேசுறாங்கன்ற கான்செப்டுக்காக இவங்க 2 பேரும் மறைமுக கூட்டணி வைக்கிறாங்க நீங்க சொல்றீங்க. சரி ஓகே. அதுல கூட நான் ஒரு லாஜிக்க பாக்குறேன். சரியா? ஆனா பாஜகவும் இங்க திமுகவும் கூட்டணி வைக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. எப்படி மனசாட்சியே இல்லாம மக்கள் பிரச்சனை டைவர்ட் பண்றதுக்கு நீங்க இப்படி ஒத்து ஊத்துறீங்கன்னு எனக்கு புரியல. இந்த திறமைலாம் சத்தியமா எவனுக்கும் வராதுன்னு ஒரு காலத்துலலாம் உங்கள மாதிரி அரசியல் பண்ணணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அரசியல் நம்ம ஒண்ணு பண்றோம்னா அண்ணன மாதிரி பண்ணணும்னு நினைச்சேன். வாழணும்னா இந்த அண்ணன மாதிரி தன்மானத்தோட வாழணும்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப என்னதான் ஆனாலும் தன்மானத்தை இழந்து அண்ணன் திருமா மாதிரி மட்டும் வாழ்ந்துடக் கூடாதுன்ற அளவுக்கு என்னை யோசிக்க வச்சுட்டீங்க. அந்த அளவுக்கு யோசிக்க வச்சுட்டீங்க. ஒஸ்ட்டுண்ணே. ரொம்ப ஒஸ்ட்டுண்ணே. நான் விசிகால இருக்கக்கூடிய மத்த உடன்பிறப்புகளோ, அங்க இருக்கக்கூடிய அண்ணன்மார்களோ, இல்ல அங்க இருக்கக்கூடிய சொந்தங்களையோ நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேனே. அவங்கலாம் நீங்க சொன்ன விஷயத்துல கடிவாளம் கட்டின மாரி அவங்க நேரா போயிட்டு இருக்காங்க. நாளைக்கு அவங்க எனக்கு ஃபோன போட்டு திட்டினாலும், என்னை மிரட்டினாலும் எனக்கு அதுல பிரச்சனை இல்ல. ஏன்னா அறியாதவங்க புரியாம பேசுறாங்கன்னு சொல்லிட்டு போவேன். நான் பேசுறது அண்ணனுக்கு புரியும். அண்ணன் இன்னைக்கு பண்ற தப்பு என்னன்னா அண்ணனுக்கும் தெரியும். ஆனா அண்ணனுக்கு அது முக்கியம் இல்ல. அவ்வளவுதான். மக்கள் புரிஞ்சுக்கோங்க. நாடக அரசியல புரிஞ்சுக்கோங்க. கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க ஒரே காரணத்துக்காக கூட்டுக்களவாணித்தனம் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. கோயில் சொத்துல ஆட்டைய போட்டாங்கன்னு சொல்லி யாரோ ஆட்டைய போட்டாங்கப்பா. நான் யாரு எந்த அமைச்சர் பேரும் குறிப்பிட்டு சொல்லல. யாரோ ஆட்டைய போட்டாங்களாம். அது மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஆனா அண்ணன் எதிர்த்து இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. எதிர்த்து கூட வேணாம். நார்மலா கூட அந்த விஷயத்தை பத்தி பேசல. என்னத்த சொல்ல. சரி ரைட். மக்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.